ஐயா, என் பெயர் பி. விஸ்வநாதன். வாங்கல் கிராமம். அங்கே கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கூட்டுறவு சங்கத்தில செயலாளரா உள்ளூர்லேயே வாங்கல்லேயே பணிபுரிந்து ஒரு 37 வருஷம் ஆகி பணி ஓய்வு பெற்றேன். பணி போய்ட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ எனக்கு ஒரு புகழூர் விஸ்வநாதன் ஐயா எனக்கு அப்போலாம் அறிமுகம் இல்ல. அவரும் அவருடைய நண்பர் ஒருத்தரும் வாங்கலுக்கு என்னை தேடி வந்தாங்க. தோட்டத்துக்கே வந்தாங்க. ஒரு மாலை நேரம் அது. தோட்டத்தில புங்க மரம் இதெல்லாம் இருக்குது. அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, "இது மாரி மணல் போராட்டத்துக்காக மணல் அள்ளுறாங்க. கடம்பக்குறிச்சியில அள்ளுறாங்க. வாங்கல்ல குவாரி போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். நீங்க வாங்க ஆய்வு நம்ம கலந்து கூட்டம் போடலாம், புகழூர்ல போடலாம்னு" சொன்னாரு. ஐயாவுடைய தோற்றம், பேச்சு எல்லாமே நமக்கு ஒரு மனத கவர்ந்திருந்தது. ஒரு மரியாதையாவும் தெரிஞ்சது. நாங்க என்ன பண்ணோம், நாங்க வாங்கல்லேருந்து இன்னொரு நண்பர் எல்லாமே அங்க போனோம். மணலுக்கு தோழர் முகிலன் அப்பதான் எங்களுக்கு அறிமுகம். இவரு எங்களுக்கு விஸ்வநாதன் ஐயா தான் வந்தாரு தோட்டத்துக்கு. இங்க வாங்கலுக்கே எங்க தோட்டத்துக்கே வந்தாரு. அப்புறம் நாங்க அங்க கூட்டத்துக்கு போனதுக்கப்புறம் 2, 3 கூட்டம்லாம் போட்டாங்க. அப்போ வாங்கல்ல மணல் அள்ளுறதுக்கு பெரிய குவாரி அமைக்க அரசாங்கம் திட்டம் போட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அள்ளுற ஸ்டேஜ். அப்போ இங்கேயும் வேலாயுதம்பாளையத்தில, கடம்பக்குறிச்சியிலலாம் மணல் அள்ளுனாங்க. அந்த மனம் இவங்க இப்போ அதிமுக ஆட்சியில யார் யார் அதில கரிகாலன்னு சொல்றாங்க, ராமச்சந்திரன்னு சொல்றாங்க. அவங்க தான் இப்பவும் மணல் வாங்கல்ல அள்ளுனாங்க. இப்போலயே அது ஈடி அமலாக்கத்துறை ரைடு அத நிறுத்திட்டாங்க. நாங்க போராட்டம் நடத்தினது ஒரு 10 வருஷம், 15 வருஷத்துக்கு முன்னாடி மணல் ஐயா விஸ்வநாதன் ஐயா ஆலோசனை பேரில அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவர் இல்லைன்னா நாங்க அந்த குவாரி நிறுத்த முடியாது. அவர் வாங்கலுக்கே முகிலன் ஐயா வந்தார். வாங்கலை சுற்றி இருக்கிற கிராமம்லாம் ஊர் ஊருக்கு போய் எடுத்து சொல்லி, மக்களும் ஆர்வமா எழுச்சியா கரூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் ஒரு பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தினோம். அது பத்திரிக்கை, பேப்பர் எல்லாம் பேசுபொருளாக இருந்தது. அந்த முற்றுகை போராட்டத்தை வச்சு கலெக்டர் கோவிந்தராஜ்னு ஒருத்தர் இருந்தார். எங்களையெல்லாம் கூட்டி போய், "இல்லை நான் நிறுத்திடுறேன்" அப்படின்னு சொல்லி அந்த அல்ற ஸ்டேஜில் அதை நிறுத்திட்டாங்க. மக்களுடைய எதிர்ப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே அந்த நிறுத்துறதுக்கு முன்னாடியே வாங்கல்ல ஒரு கலந்தாய்வு கூட்டமாட்டம் போட்டிருந்தோம். அந்த கூட்டத்தில் அவர் முகிலன்லாம் பேசி முடிச்சுட்டு திருப்பி போகையில் அந்த மணல் குண்டர்லாம் சேர்ந்து காரில் போய்கிட்டு இருக்கிறப்ப முகிலனை தாக்கிட்டாங்க. தாக்கி அவரை காயப்படுத்தி உயிர் அச்சமே ஏற்படுத்தளவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் நைட்டு இரவோட போய் மறுபடியும் ஜிஹெச்சுக்கு போய் அவங்க அந்த தாக்குனவங்க மேலையெல்லாம் கேஸு போட சொல்லி பண்ணிட்டோம். மறுநாள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே பொய்யா அந்த மணல் அள்ளுற ஆளுங்க நான் தாக்குனதாகவும், முகிலன் கூட தாக்குனதாகவும் நான் இன்னும் அந்த கேஸ் நடக்குதுங்க. முகிலன் உண்மையாக தாக்கப்பட்டார். நானும் முகிலன் சேர்ந்து அந்த தாக்குனதாவ, அந்த முகிலனை தாக்குன ஆள் நாங்கள் தாக்குனதாவ கூட்டம் நடத்தப்படாது அப்படின்னு அவர் கேட்டதுக்காக, நாங்கள் தாக்குனதுக்காக ஒரு பொய் கேஸ் போட்டு இன்றைக்கி கூட கோர்ட்டுக்கு ஆயுதக்கு போயிட்டு தான் வர்றேன். இப்போ விஸ்வநாத ஐயா அதுக்கப்புறம் அவருடைய தலைமையில், அவருடைய வழிகாட்டுதலில், முகிலனோட வழிகாட்டுதலில் வேலாயுதம்பாளையத்திலே ஒரு பெரிய பேரணி கூட்டம் போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு பொய் கேஸ் போட்டு எல்லாம் மண்டபத்தில் கொண்டு அடைச்சி வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அங்கே அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, புகழூர்லேருந்து வாங்கல் வரைக்குமே வெறும் பாறை தானுங்க இருக்குது. எல்லா மணலையும் அள்ளிட்டாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலரை பார்க்குறது அரிது. மணல் திருடுறது தான் அதிகம். இவங்கெல்லாம் தங்களுடைய உழைப்பு, சிந்தனை, செயல்பாடு எல்லாமே இயற்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் என்ன பண்ணணுமா, இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், பண்ணணும். அந்த ஓட்டு எலெக்ஷன் அப்போ காலில் விழுவுறவங்க காசு கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு நம்ம ஓட்டை விற்கக்கூடாது. விற்றா அவங்க மறுபடியும் சுரண்டுறாங்க. மணல் திருட்டு நடத்துகிறாங்க. எல்லா வகையிலும் இயற்கை கல்குவாரி பண்ணுறாங்க. இதெல்லாம் எடுத்து முகிலன் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவர் நம்ம ஐயா விஸ்வநாத ஐயாவும் அவங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு உளவியல் ரீதியாகவும் அவருடைய ஆலோசனைப்படியே எல்லா ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அவருக்கும் வயசு நிறையா ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் சக்திக்கு மீறி இயற்கைக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அதை நாங்கள்லாம் அவரை நன்றியோடு நினச்சிக்கிறோங்க. நன்றிங்க.